சார் அடுத்தது கன்னி ராசி சார். இந்த கன்னி ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு? அவங்க யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், யார்கிட்ட வாயே திறக்கக்கூடாது? சொல்லுங்க சார். நிச்சயமா இந்த கன்னி ராசி புத பகவான் அதிபதியாக கொண்டவரே இவங்க தான். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இந்த ராசிக்கு மனதில் பல கேள்விகள் போயிட்டு இருக்குங்க. மன அழுத்தம் இல்லாத கன்னியே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சார். சார் எனக்கு ஃபஸ்ட்டு டென்ஷன் இருக்கக்கூடாது, ப்ரெஷர் இருக்கக்கூடாது, நிம்மதியாக தூங்கியே பல நாள் ஆச்சுங்கிற சொல்கிறது கன்னிராசி பல பேர். செவ்வாய் என்னாகுன்னா 10ஆம் இடத்தில் பயணிக்கிறார். அப்போ 8, 10 தொடர்பு தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல என்ன ஆகும்னா ஒரு குழப்பங்கள் வருகிற காலகட்டம். என்ன சார் இப்படி நெகட்டிவாக சொல்லலை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை மக்களுக்காக 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், எப்படி பாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் ஃபோன் நம்பரை அழகாக மாற்றி ஒருத்தருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஜாதகம் பார்த்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்த்து வைக்கிறது, நிறைய கல்யாண விஷயமா நிறைய பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி புதன் பயிற்சியை பற்றி பார்க்குறோம் சார். இந்த புதன் பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, இல்லை நல்லா இல்லையா, பாதகமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, ஏதாவது அதிசயம் நடக்குமா அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் சார். உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. முதல்ல புத பயிற்சி ஒவ்வொரு உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பயிற்சி. இந்த பயிற்சி புதன் என்ற சமாதான கிரகம், ஒரு கிரகம் வந்து விட்டாலே உலக அளவில் மாறும். இப்போ தேவைப்படுது இந்த ஈரான் இந்த மாதிரி வாரில் கூட. இது உலக அளவில் மட்டும், நமக்கு உலக அளவு சண்டை போட்டால் நம்ம வீட்டில் கேஸோட விலை கூடுது. ஆமாம், அடிப்படை தேவைகள் கூடுது. ஆமாம். இந்த புதன் என்ற கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட்டு, வேலை வாய்ப்புகள் எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு இன்டர்வியூனாலே புதன், சினிமா துறைக்கு புதன் தேவை, கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ எல்லாமே சரியாக இருக்க புதன். இந்த ஒரு கிரகம் உலக அளவில் மாறுதல் பண்ணுது. இந்த புதன் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் நடக்கும்போதே என்ன நடக்குன்னா, ஆடி மாதம் அமாவாசை வருகிறது, ஆவணி அவிட்டம் வருகின்றன, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, அதோட கண்டினியூஸாகவே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு வரைக்கும் வருது. நிறைய ஃபெஸ்டிவல். அப்போ இந்த புதப்பயிற்சி நடக்கின்ற காலகட்டத்தில் இறைவன் நமக்கு அருளை காத்திருக்கின்ற மாதமாக இருக்கின்றன. சரியான கோயில் வழிபாடுகளோ சரியான விஷயத்தை தக்க வைத்து கொண்டால் சில வருடம் ஜெயிச்சிடலாம். அப்போ சரியான மாதம் நமக்கு கிடைச்சிருக்கு, அற்புதமான மாதம். அதை பற்றி ஒவ்வொரு ராசி அடிப்படையில் பார்த்துருவோம் சார். அடுத்தது கன்னி ராசி சார். இந்த கன்னி ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு? அவங்க யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், யார்கிட்ட வாயே திறக்கக்கூடாது? சொல்லுங்க சார். நிச்சயமா இந்த கன்னி ராசி புத பகவான் அதிபதியாக கொண்டவரே இவங்க தான். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இந்த ராசிக்கு மனதில் பல கேள்விகள் போயிட்டு இருக்குங்க. எப்போது என் வாழ்வில் விடியல் வரும்? ஏன்னா 7 சனி இருக்கும் போது மன அழுத்தம் இல்லாத கன்னியே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சார். சார் எனக்கு ஃபஸ்ட்டு டென்ஷன் இருக்கக்கூடாது, ப்ரெஷர் இருக்கக்கூடாது, நிம்மதியாக தூங்கியே பல நாள் ஆச்சுங்கிற சொல்கிறது கன்னிராசி பல பேருக்கு. இதோட முடிஞ்சுதான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்துட்டு இருக்கு. இந்த கடன் தொந்தரவு விட்டு விலகுமா இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள். முதல்ல அத்தனைக்கும் விடையாக இந்த புத பயிற்சி நடக்குதுங்க. உங்கள் ராசி அதிபதி நல்ல கிரகம் குருவோடு சேருகிற காலகட்டத்தில் முதல்ல கௌரவம் கிடைக்கிற காலகட்டம். முதல்ல கௌரவம், அந்தஸ்து, தன்னம்பிக்கை உயருது. கூட சூரியன் வேற, புதாதித்ய யோகம் வேற ஏற்படுது. மன தெளிவு பெறுகிறது. இது அத்தனையும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வெற்றி வாய்ப்பு கதவை தட்டுகிறது. முதல்ல இந்த ராசின்னா ஒரு பாப்புலாரிட்டி யோகம் உண்டுங்க. பாப்புலாரிட்டினா இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு இன்வைட் பண்ணலாம், இல்லை ஏதோ உங்களை பற்றி புகழலாம், ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக உறுதியாகும் வரை சீக்கிரட்டை வெளியே சொல்லாதீங்க. அதாவது பஸ் டிக்கெட் புக் பண்ணுற வரைக்கும், ஃப்ளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இப்போ உங்களுக்கு காம்படிஷன் இயற்கையாக வரும். ஏன்னா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் ராசி, இந்த ராசி இப்போ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அதனால் அந்த முடிவு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கங்க. இந்த ராசிக்கு இப்போ தாங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு வசந்த காலம் வருது. நிறைய பேர் காதல் சம்மந்தப்பட்ட இருக்கவங்க காதல் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஒரு சிலர். சார் மனசுக்கு ஒரு வரன் பிடிச்சிருக்கு, அந்த வரன் அமையுமா? ஏன்னா தட்டி தட்டி போகுது, இப்போ முடியும்னு சொல்லிட்டு வயசு 30 ஆக போகுது, எப்போ தான் முடியும்? ஆண் பெண் இருவருமே சொல்லக்கூடியது.
சரி, அப்போ திருமணம் முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டதில் நிச்சயமாக நல்ல வாழ்க்கைகள் ஏற்படுகிற காலகட்டம் வருது. மனதுக்கு பிடித்த வரன் வருகிற சூழ்நிலை வந்தாச்சு. சந்தோஷம் கொடிகட்டி பறக்க போகுது. ஒரு சிலர் திருமணத்தில் மனஸ்தாபம் ஏற்பட்டு ஆல்ரெடி இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ சார் இந்த ஒரு விடியல் ஏற்படும், எப்போ ஒரு வெளிச்சம் வரும், அடுத்த ஒரு திருமண வாழ்க்கை இருக்குமா, இல்லை முதல் திருமணம் நிலைக்குமா, இது மாதிரி பல கேள்விகள். அதற்கு தீர்வான மாதமே தான். இவங்க திருமண உறவு சம்பந்தப்பட்ட அந்த மனக்கசப்புகளை கஷ்டத்தை 4 பேர் சொன்னால் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க, மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணக்கூடாத நேரம். ரைட். இந்த ராசிக்கு இப்போ அந்த அடகு வைத்த பொருளை, இழந்த சொத்தை மீட்கிற காலகட்டம். ஏன்னா ஆல்ரெடி இழந்தாச்சே, கடனுக்காக நகையை அடகு வச்சது, ஒரு சில சொத்தை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மீட்டிடுவாங்க. இப்போ அதுக்கான வாய்ப்புகள் பிறக்குது. எல்லாமே அட்லீஸ்ட் கொஞ்சமாக மீட்டக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மீட்ட போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேங்கிற மாதிரி கையில் ஒரு கொஞ்சம் பணம் வந்தேன்னு போய் சொல்லிடுவாங்க. அப்போ இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொந்த பந்தங்கள் உறவுகள் கேட்டுருவாங்க. அப்போ இவங்க இந்த நகையை மீட்ட முடியாத அளவுக்கு ஆகிடும். ஆமாம், கொஞ்சம் கஷ்டம் வரும். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த நகையை கொஞ்சம் மீட்டுங்க. குழந்தைகள் குடும்பத்துக்காக கொஞ்சம் பணத்தை ஒதுக்குங்க. வேலையில் சேஃப்டி சம்மந்தப்பட்டதை பாருங்கள், இதெல்லாம் முக்கியம். எந்த விஷயமுமே ரகசியமாக பண்ணுங்களேன், அது உடனே சக்ஸஸ் ஆகும். இல்லை சார், இல்லை இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த புதன் பயிற்சி நேரத்தில் எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தால் பெட்டர். இப்போ இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதியாக செவ்வாய். இந்த செவ்வாய் என்னாகுன்னா 10ஆம் இடத்துல பயணிக்கிறார். அப்போ 8, 10 தொடர்பு தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல என்ன ஆகும்னா ஒரு குழப்பங்கள் வருகிற காலகட்டம். என்ன சார் இப்படி நெகட்டிவாக சொல்லலை, சேஃப்டி சொல்லலாம். தொழில் ரீதியாக ஒரு சில குழப்பங்கள் வரும்போது அது என்ன ஏதுன்னு தீர விசாரிக்கணும். இந்த ராசி என்ன தெரியுமா பண்ணிடும், இவங்ககிட்ட ஒரு டேலண்ட்லாம் இருக்கும். தன் வேலையாட்கள் முன்னாடி ஓப்பனாக சொல்கிறது, தன் அண்டை வீட்டார்கிட்ட நான் இவ்வளோ பணம் வருது, இவ்வளோ டிரான்சாக்ஷன், அதாவது தன்னோட வரவு செலவு கணக்கை ஓப்பனாக இப்போ சொல்ல வேண்டிய நேரம் அல்ல. தொழிலில் இப்போ இதே ஒரு கிளைண்ட்டு பேசுகிறாங்க, அந்த கிளைண்ட்டிட்ட வந்தால் பொருளை சேல்ஸ் பண்ணிங்கன்னா சொல்லணும், இந்த பொருளுங்களா நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இந்த ரேட்டு வருதுங்க, அவங்க தாயா பிள்ளையா பழகினாலும் இன்றைக்கி அதுக்கு உண்டான முறை அல்ல. இது கவனமாக இருக்கணும் இந்த விஷயம். சரி, இவங்க வாழ்வில் வெளிச்சம் ஜெயிக்கணும், பல சாதிக்கணும்னா இவங்க என்ன பண்ணணும்னா, அதாவது பெரும்பாலும் அம்பாலும் இருக்கிற பெருமாள் லக்ஷ்மி 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு கோயில், அதோட வழிபாடு. நிறைய படங்கள் பெரும்பாலும் அம்பாள் இருக்கிற மாதிரி இருக்காங்க சார். அது மாதிரி இருக்கிற வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ராசி நான் எப்பவுமே இப்போ கொடுக்க போதுன்னா ஸ்ரீரங்க வழிபாடு தான். ஸ்ரீரங்க வழிபாடு ஒரு முறை செஞ்சு விட்டால் நிச்சயமாக இவங்க அப்படியே வாழ்வில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்துடும். இப்போ பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இதை விட இதே நேரத்தில் தான் இவங்க இருக்கிறது மாகாளய விடும்போம், மாகாள அமாவாசை ஆடி மாதம் வருகிற காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம். அதில் ஆண்டாள் வழிபாடு பண்ணக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டா நிச்சயமாக இந்த மாதம் இவங்களுக்கு உண்டான மாதமாக மாறிடும். ஜெயிக்க பிறந்திருக்கீங்க, ஜெயிச்சிருங்க. இருந்தாலும் ஜாதகம் பாருங்க, ஐயா கிட்டன்னு ஜாதகம் பார்த்து நீங்கள் எதுவுமே செஞ்சீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும், நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக ஒரு ராசிக்கும் அந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கும்னு பரிகாரங்களோடு அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் கரெக்டாக கேட்டிருப்பீங்க. நோட் பண்ணிக்கோங்க. அந்த பரிகாரங்கள் அந்த விஷயத்தோடு நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனைனாலும் சரி, எதுனாலும் அந்த பரிகாரத்தோடு உங்களுக்கு சரி பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறவர் தான் நம்ம விஜயகுமார் ஐயா. அடுத்தது இது பாருங்கள், இந்த புக்கு விஜயகுமார் ஐயா வந்து இந்த புக்கு வெளியிட்டிருக்காரு. ஜாதகம் படிக்கணும், நானும் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இது வந்து அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இப்படி இல்லை நான் வந்து ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே விஜயகுமார் ஐயாவே உங்கள் வீட்டுக்கு இந்த புக்கை சென்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ விஷயம் இருக்குங்க இந்த புக்கில். இதை படித்தா நீங்கள் எப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும், என் ஜாதகத்தை பார்த்துக்கணும், மற்றவங்க எங்கள் ஃபேமிலியில் உள்ள ஜாதகத்தை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.